ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. Bak 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 எங்க bak 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 இங்க இல்லையே. எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்ப எங்க போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே? பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேறிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இருண்டதெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ் போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா, அதான். நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐயா அதை பார்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். நான் வரட்டுமா? என்னண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா சொன்னார்னு வந்துட்டோம். சேவல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அவங்க? என்ன பண்ணுறது, எல்லா இடமும் தேடியாச்சு. மாமாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லுங்க தம்பி, என்ன தெரியல? தெரியலையே. என்ன தம்பி, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்கள் மாமனார் ராயப்படோட நண்பர் அவர் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார். ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச ஆரம்பிச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏற்றிட்டு போன ஓடுகாலி கழுதையெல்லாம் இனி நான் ஒன்றா சேர்த்துக்க மாட்டேன், போய் சொல்லு. இல்லை தம்பி, நான் வந்து என்னையா இல்லை இல்லைன்னு நடந்த என்னன்னு உனக்கு தெரியுமா? தம்பி, நாங்கள் வந்தது வந்தே எங்கள் சேவல் ஒன்று காணோம். சரியா போச்சு. உங்கள் ஊரில் எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்லை தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன். நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கிளம்புங்க தம்பி. கொஞ்சம் யோ, படித்தவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கிளம்புங்க. என்ன சேவலை காணாமா? கண்டுபிடிச்சி கொடுத்தா கண்டுபிடிச்சி தருவீங்களா? கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. எந்த ஊர்?
கோட்டையூர். அந்த ஏரியானா பரட்டை, அவன் தான் எடுத்திருக்கணும். யாருங்க அவன்? அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடன், அவன் தான் உங்கள் சேவலை திருடி இருக்கணும். அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா? கமிஷன் கொடுக்குறவனை கைது பண்ணுறது தொழில் தர்மம் இல்லை. வேணும்னா காட்டி கொடுக்குறேன். நேற்று வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு சேவல் தான் கிடைச்சது. ஆனால் அது உங்கள் சேவலான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடையாளம் ஏதாவது இருக்கா? அடையாளம் ரொம்ப சேட்டை செய்யுமோ? கையில் பிடிபடாதோ? ஆமாம். பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான். பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே. வேணாம் பரட்டை, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துடு. கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது. சாமி சேவலாக இருந்து நீங்கள் வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா? இல்லை, அது வீட்டில். ஓ, கட்டலையா? அது உங்கள் தப்பு. பின்ன என்னையா பண்ண அப்போ? வித்துட்டேன். வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கேயா வித்த? தயவு செய்து கொடுத்துறியா? அது சாமி சேவல், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமாம். வேணும்னா வந்துருமா? பார்த்தீங்கல்ல ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம்னு. உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு. உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு. அதுக்கு ஒரு 200, இதுக்கு ஒரு 300, ஒரு 600 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை கட்டுறேன். ஆயா இங்கேடா வித்த? பயப்பட துரு துரு நமக்கு ஆட்டம் காட்டினா அதான் இங்கே வித்தேன். யோ, எங்க போறான் அவன்? என்னடா கணேசா? அவனை காணோம். ஒன்று செய்யுங்க, ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்தா சொல்கிறேன். பார்த்தா சொல்றியா? கோழியை வாங்கி தரேன்னு தானே காசு வாங்கினேன். வாங்கினவனை காட்டுறேன்னு தான் சொன்னேன், வாங்கி தரேன்னு சொல்லலை. இந்த போய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பொறுப்பு இல்லாமல் கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற. போனா போதுன்னு விட்டா திருட்டு போய். தேடிக்கிட்டே இருந்தேன். அது சொந்த கோழி ஆடாது. இல்லைங்க, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழிங்க. நடுவுல வருதன்னிக்கே தாங்கலடா. பொண்ணால பொய் சொல்லி பொண்டாட்டிட்ட வாங்கின காசெல்லாம் போச்சு. யோ, அதெல்லாம் விடியா? எங்க சேவல்? எப்படியா விழ முடியும்? பந்தயத்துல 300 ரூபா போச்சியா? அந்த சோகத்துல 500 ரூபாய்க்கு குடைச்சிட்டேன். அப்ப எங்க சேவல்? சேவல் சேவல் சேவல். என்ன இது? போனவங்க ஆளையும் காணோம், ஃபோனும் பண்ணல. என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி. நீங்கள் வேணா பாருங்க, போனவங்க வரும்போது கண்டிப்பாக பாப்பாவோட தான் வரப்போகிறாங்க. சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கண்டிப்பாக கிடச்சிடும். தேனு, புளி தீர்ந்து போச்சு, கொஞ்சம் மச்சிலேருந்து எடு. என்னாச்சு? ஒன்றும் தமிழ், தமிழ், அம்மா கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா. தெரியுதா? பாரு. என்ன பாரு, புள்ளி கூட.
சண்டை கோழியாடா அது. டேய் மறுபடியும் முதல்ல இருந்தா டேய் உன் பொண்டாட்டிட்டு வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்கிறா, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு உங்க சேவலை வாங்கிட்டு போங்க. காலை அது 250 ரூபா கோழி. என்ன பாய் 200 ரூபாய்க்கு தானே வாங்கினியா? வாங்கின விலைக்கு விற்க முடியுமா? எனக்கு 50 ரூபா லாபம் வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற இதுல எப்படியா கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மச்சம் கிச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. சேவலை கறிக்கடையில் வச்சுட்டான். அப்பா அது நம்ம கோழியா இருக்காது, கருப்பை நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. சரி அம்மாட்ட தான் சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? இல்லை ஒன்றும் விவரம் தெரியலையா? சரி விட, சரி சரி வாங்க.